சென்னையில் பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வரும் காட்சிகளை பார்க்கலாம். பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும். இன்று காவிரிக்கு நாம் அல்லாடி கொண்டிருக்கிறோம், திண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் வருகின்ற மழையை நாம் வீணடித்தும் கொண்டிருக்கிறோம். ஆக மழைநீர் சேகரிப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும். காவிரி நீரை பொறுத்த மட்டில் இன்று மேட்டூர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. 3000 கன அடி நீரை காவிரி கண்காணிப்பு குழு நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் விவசாயிகளின் கருத்து என்ன என்றால், தற்போதைய சம்பா பயிருக்கு இது கொஞ்சம் கூட உதவாது என்பது மட்டுமல்ல, நீர் அந்த 3000 கன அடி பயிருக்கு வருவதற்குள் அது நீராவியாகி போவதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகம். அதனால் இன்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வர இருக்கின்ற நிலையில் தமிழக அரசு மிக தெளிவாக நமக்கு கிடைக்க வேண்டிய டிஎம்சி தண்ணீரை மிக வலுவாக பெற்று தர வேண்டும் என்ற கோரிக்கையும் நான் இங்கே வைக்கிறேன். ஏனென்றால் ஏதோ தண்ணீர் திறந்துவிட விட்டிருக்கிறார்கள், தமிழகத்திற்கான நியாயம் கிடைத்து விட்டது என்று நம்மால் இருந்துவிட முடியாது. நிச்சயமாக தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நீர் கிடைக்க வேண்டும். 550 டிஎம்சி தண்ணீரெல்லாம் கிடைத்து கொண்டிருந்த காலம் போய் இன்று 3000 கன அடிக்கு தீர்ப்புகள் வர வேண்டிய காலகட்டத்தில் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கு கிடைத்திருக்கும் அதிர்ச்சியான தகவல், 6 லட்சம் ஏக்கராக இருந்த கர்நாடக பயிரிடும் களம் இன்று 20 லட்சம் ஏக்கராக அதிகரித்திருக்கிறது. ஆனால் தமிழக விவசாயிகளின் நிலம், பயிர் விளைவிக்கும் நிலம் குறுகி குறுகலடைந்திருக்கிறது என்பதை தமிழக அரசு நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தில் எடுத்து கூற வேண்டும். அதே போல நேற்று காவிரி கண்காணிப்பு குழுவிடம் இருந்து தண்ணீர் வருகிறது, அதுவும் குறைவான தண்ணீர் தான் என்ற உடனே எதிர்ப்பு குரல்கள் கர்நாடகாவில் எழ ஆரம்பித்திருக்கிறது. இந்த எதிர்ப்பு குரல்களை அந்த மாநில முதலமைச்சர் வன்மையாக கண்டித்து அடக்க வேண்டும். ஏனென்றால் தமிழகத்திற்கு கிடைக்கும் தண்ணீர் உரிமையான தண்ணீரை தவிர ஏதோ தானமாக கொடுக்கும் தண்ணீர் அல்ல என்பதை கர்நாடகம் உணர்ந்து செயலாற்ற வேண்டும். அவர்கள் அதை எதிர்த்தால் இது ஜனநாயகத்திற்கே எதிரானது, அரசியல் அமைப்பு சட்டத்திற்கே எதிரானது, தேசிய ஒருமைப்பாட்டிற்கே எதிரானது என்பதை நான் தெளிவாக இங்கே சொல்லிக் கொள்கிறேன். தமிழக அரசியல் அடுத்த கட்ட நடந்து போயிட்டு இருக்கு. சந்திப்பு நேற்று கூட சந்திப்பு, கலைஞர் சந்திப்பு அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? அதாவது உள்ளாட்சி தேர்தலை பற்றி நகரும் நகர்வுகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் மிக தெளிவாக 234 தொகுதிகளிலும் பயிற்சி முகாம்கள் முடித்து நாங்கள் வேட்புமனு தாக்கல் விருப்ப மனுவை பெறுவதற்கான நாட்களையும் குறித்து விருப்ப மனுக்கள் அச்சிடப்பட்டு 49 எங்களது மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டு 21ஆம் தேதி சென்னையில் உள்ள அத்தனை தென் சென்னை, மத்திய சென்னை, வட சென்னை மாவட்ட அலுவலகங்களில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அதே போல அத்தனை மாவட்ட அலுவலகங்களிலும் இது ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. ஆக நாங்கள் ஒரு தெளிவான சிந்தனையை மேற்கொண்டு, தெளிவான ஒரு வழிகாட்டுதலை மேற்கொண்டு நாங்கள் உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டோம், கூட்டணியை பற்றி இந்த முறை நாங்கள் கவலைப்பட போவதில்லை. ஏனென்றால் உள்ளாட்சி என்பது அரசியல் கட்சிக்கும் மக்களுக்குமான நேரடி தொடர்பு. அதனால் நாங்கள் இதை சவாலாகவே சந்திக்க இருக்கிறோம். நேற்று நடந்த அரசியல் நகர்வுகள் எல்லாம் ஆரோக்கியமான நகர்வுகளும் இல்லை, குழப்பமான நகர்வுகள். ஏனென்றால் திருநாவுக்கரசர் சொல்கிறார், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி தொடர்கிறது என்று. கலைஞரை சந்தித்து விட்டு வாசன் ஸ்டாலினை சந்தித்து விட்டு சொல்கிறார், எங்களுக்கும் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று. ஆக காங்கிரசும் காங்கிரஸை விட்டு பிரிந்தவர்களும் திமுகவை பரிந்து இன்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறது? ஆக பிரிந்தவர்கள் 2 பேரும் ஒரே கூட்டணியில் இருந்தால் அது எத்தகைய நிலைப்பாட்டை தமிழக மக்களுக்கு எடுத்துச் சொல்ல இருக்கிறது? எந்த கொள்கையை முன்னிறுத்த போகிறார்கள்? ஆக இந்த கூட்டணி நகர்வுகள் ஒரு குழப்பமான சூழ்நிலையைத்தான் தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறதே தவிர தெளிவான சூழ்நிலையை ஏற்படுத்தவில்லை. ஆனாலும் அது மாற்றுக் கட்சி கூட்டணி, அதை பற்றி நாங்கள் கவலைப்பட போவதில்லை. நாங்கள் எந்த அளவிற்கு தெளிவாக இந்த தேர்தலை சந்திக்க வேண்டுமோ அதைவிட மிக தெளிவாகவே இந்த தேர்தலை சந்திப்பதற்கான ஆயத்த பணிகளில் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டு இருக்கிறது என்பதை நான் தெளிவுபட இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன்.